சமூகத்துல ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பெண்ணை பராமரிக்க வேண்டியது ஆணினுடைய கடமையாதான் கருதப்படுது. ஆனா இப்ப ஈக்குவலா எஜுகேட்டடா 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே ஒர்க்கிங்கா இருக்காங்க. இந்த சமயத்திலயும் மெயின்டெனன்ஸ் குடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. சோ அந்த கொஸ்டினுக்கு பல இடங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்படுறதா இப்ப அட்டுல் சுபாஷ் கேஸ்ல இருந்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பல வழக்குகள்ல இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடைபெற்று வர்றதுனால மெயின்டெனன்ஸ் குடுக்கறதுல நீதிமன்றங்கள் ரொம்பவே கவனம் செலுத்திக்கிட்டு தான் வராங்க. அதுல இந்த வழக்குல அவங்க இந்த வழக்கு தொடுக்கும் நேரத்துல வேலைக்கு சென்றிருக்காங்க. ஆனா நல்ல வருமானமும் இருந்திருக்கு. ஹைலி எஜுகேட்டடான பொண்ணுமாவும் இருக்காங்க. பட் இந்த மெயின்டெனன்ஸ் பெறணும் அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்காகவே இவங்க வேலையை விட்டுட்டு வந்ததையும் இவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷனையும் பார்த்து இந்த மாதிரி வேண்டுமென்றே வேலைக்கு செல்லாமல் ஒரு ஆணிடமிருந்து மெயின்டெனன்ஸ் பெறணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட ஒரு பெண் இருக்காங்கன்னா இந்த நீதிமன்றம் அதற்கான இடம் இல்ல அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி 8,000 ரூபாய் தீர்ப்புள்ள ஒரு மெயின்டெனன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி நீங்க மாதம் 5,000 ரூபாய் கொடுத்தால் போதும் அப்படின்னு இங்க டிசைட் பண்ணிருப்பாங்க. இப்ப பெண்கள் யாரும் படிக்காம இருக்கிறது இல்ல, எல்லாருமே ஒரு எலிஜிபிலிட்டி டு ஒர்க் அப்படின்ற ஒரு பாயிண்ட மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அவங்களுக்கு இருந்தாலே இது அப்ளை ஆகும்.